Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனால நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு மால்ட்டெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். போட்டு கொடுத்தேன். பிள்ளைங்க டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதிய லஞ்ச் இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சேன். ரசமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பண்ணேன். பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்னோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்ட ஒரு 1 வீக் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறேன். 6:30 7 மணிக்குள்ளே எந்திரிச்சிடுறேன். எந்திரிச்சு மதிய லஞ்சுக்கான வேலையும் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 10:30 அப்படின்னும் போதெல்லாம் என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அப்போ தான் தோணுச்சு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சா எவ்வளோ வேலை பண்ணுறோம் அப்படின்னு. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு 10:30 அப்படின்னும் போது கடைக்கு போயாச்சு. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை, ஹேர் ஆயில் பேக் பண்ணுற வேலை இருந்தது. அதனால் நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேர் ஆயில் லான்ச் பண்ணும்போது 200 ml பாட்டில் தான் நம்ம லான்ச் பண்ணோம். பட் நிறைய பேர் 100 ml பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த டைம் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு 100 ml பாட்டிலும் லான்ச் பண்ணுறோம். ஹேர் ஆயில் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஹேர் ஆயில் நம்ம லான்ச் பண்ண 1 வீக்லேயே பாட்டில்ஸ் எல்லாமே காலியாகிடுச்சு. பாட்டில்ஸ் எல்லாம் காலியாக போகுதுன்னு தெரிஞ்சது நெக்ஸ்ட் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வடையெல்லாம் தட்டி நாங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் 1 வீக் ஆயிடுச்சு. நேற்று அதாவது ஃப்ரைடே ஆயில் காய்ச்சி வச்சுட்டோம். 1 டே அந்த வடை நல்லா ஊறட்டும் அப்படின்னு விட்டுட்டு இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் ஆயில் இப்போ 100 ml பாட்டிலும் அவைலபிளாக இருக்குது. 200 ml பாட்டிலும் அவைலபிளாக இருக்குது. ஹேர் கேர் காம்போவும் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம். ஹேர் கேர் காம்போ 2 விதமாக இருக்குது. ஹேர் பேக்கு சீவக்காய் 2 1/4 கிலோ 100 ml பாட்டில் வந்தது அப்படின்னா 550 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங். அதுவே ஹேர் பேக்கு சீவக்காய் 2 சேர்த்து 1/4 கிலோ 200 ml பாட்டில் வந்தது அப்படின்னா 700 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். ராஜேஷ் கிச்சனில் 800 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருந்தோம். ஹேர் கேர் காம்போக்கு மட்டும் 550 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஹேர் ஆயில் இல்லாட்டி ஹேர் கேர் காம்போ வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயிலும் காம்போவும் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஹேர் ஆயிலுக்கு இன்னும் ஸ்டிக்கர் ரெடி பண்ணல. பாட்டில் செட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேபிள் டிசைன் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸ்டிக்கர் எடுக்க முடியும். 100 ml கீழே வைக்கிட்டாக்கா? இல்லை பக்கத்தில் வைக்கிட்டா? ரேவக்கா தான் எடுக்கிறவங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எட்டாவது கலாச்சிட்டீங்க. 200 ml பாட்டிலை விட 100 ml பாட்டில் ஊற்றி பேக் பண்ணி வைக்கவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஹேர் ஆயில் பேக் பண்ணி ரேக்கில் எடுத்து அடுக்கி வச்சுட்டு நான் எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது அப்படின்ட்டு வெளியே கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி எங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நகை கடைக்கு தான் வந்திருக்கேன். என்னோட தாலி செயின் இப்போ தான் வாங்கி 6 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளே செயின் விட்டுருச்சு. செயின் விட்டுருக்கு அப்படின்றத கூட நான் நோட்டீஸ் பண்ணலை. மீனா தான் பார்த்து சொன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப. மீனா என்னடி செயின் விட்டுருக்கு அப்படின்னு கேட்டாயே, இப்போ வாங்கின செயின் அதுக்குள்ளே எப்படி விடும் அப்படின்னு நான் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தேன். பாரு அப்படின்னு எடுத்து காமிச்சா ஆமாம் அப்படின்னு எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ வாங்கின செயின் அதுக்குள்ளே விட்டுருச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் கல்யாணத்தப்போ போட்ட தாலி செயின் 3 பவுனு. அது ஒரு 4 வருஷம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்து போச்சு. அதை மாற்றிட்டு ஒரு செயின் எடுத்தேன். அதுவும் இந்த மாதிரி 6 மாதத்துக்குள்ளே பிஞ்சிருச்சு அப்படின்னா அதை 2-3 தடவை ஒட்ட வச்சு எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு ஒரு தடவை மாற்றினேன். அது ஒரு 4 வருஷம் வந்தது. இப்போ அந்த செயின் அந்து போச்சு அப்படின்னு தான் மாற்றினேன். 6 மாதத்துக்குள்ளே திரும்ப இருக்க அந்து போச்சு. எனக்கும் தாலி செயினுக்கும் ஏன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் 10 வச்சு தருவாங்க அப்படின்னு தான் கடைக்கு வந்தேன். 10 வச்சு கொடுத்தாலும் உறுதியாக இருக்குமா, அடுத்து பிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப எனக்கு செயினை மாற்றி தருவீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க இப்பவே அதே காசுக்கு அதே கிராமுக்கு வேற செயின் மாத்தி எடுத்துக்கோங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போட்டிருந்த பழைய செயின் மாதிரி மயில் டிசைன் இந்த ஒன்று தான் இருந்தது. இதுதான் நான் என்னோட பழைய செயினுக்கு கிராம் ஈக்குவலா இருந்தது. அதனால இந்த செயினே மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். செயின் மாத்தி எடுக்கும் போது அக்கா திட்டினாங்க, நீ ஒரு தடவை கூட தாலி செயின் மாத்தும் போது சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு மாத்த மாட்டற, ஒரு தடவை அப்படி ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்ததும் அத்தைகிட்ட கொடுத்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு இப்போ நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. எனக்கு தாலி கயிறு மாத்துறேன் அப்படின்னா அதை அம்மா மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அத்தை இன்னைக்கு மாற்ற வேணாம், நாளைக்கு 6 to 9 மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அம்மா வீட்டுக்கு இப்பயே கிளம்பி போகிறேன். நீ யாரு? ராஜேஷ் கிச்சனாக்கும் யாரா அந்த பிள்ளை? இந்த பிள்ளை எங்கேயோ கிளம்பிருச்சுடோ. எங்கே கிளம்பிட்ட?
ஸ்பீக் தமிழ். கேனையா? யார் கேனை? என்னடா பண்ணுறீங்க? அதே மாதிரி செயின் செயின் ஒட்ட வச்சு தந்தா திரும்பி பிஞ்சு போச்சுன்னா செயினை மாற்றிக்குவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேம், நீங்கள் இப்போயே செயின் வேறு செயின் அதே கிராமுக்கு வேறு செயின் மாற்றி எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. அதனால் அதே கிராமுக்கு வேறு செயின் மாற்றி, அதான் அதே கிராமுக்கு வேறு செயின் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு ரேட்டுக்கேன்னு. அதே கிராமுக்கு அந்த செயின் எந்த கிராமு எத்தனை கிராம் இருந்துச்சோ அதே கிராமுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அது 39,850 கிராம் இருந்துச்சு. இது 39 கிராமு கம்மி. மிச்ச காசு கையில் கொடுத்துட்டாங்க. 4,500 கொடுத்தாங்க அன்னைக்கு ரேட்டு போட்டு. மீனை நீ தாண்டி கண்டுபிடிச்ச. உன் கண்ணு ரொம்ப ஷார்ப்புடி. கவுரி இப்போ மாற்ற வேணாம். சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு காலையில் 6 to 9 ஆத்தணுமா எங்கள் அத்தை சொல்லிச்சு. நான் போனேன். மீனாவும் மணியும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. மீனாவுக்கு ஏதோ தலைவலிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. பாப்பாவை விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பாப்பாவை விட்டுட்டு ரித்துவினை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்குடி அடிக்கிற என் மகளை? பரவாயில்ல, அவங்க அம்மாவை கேட்காம கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. ஒரு மணி நேரம் கயல் கண்மணி கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. திடீர்னு அவங்க அம்மாவை கேட்டா. அப்புறம் வந்து சமாதானப்படுத்தவும் சமாதானம் ஆயிட்டா. நான் யாரு? அத்தை பிடிக்குமா? எந்த அத்தையை பிடிக்கும் உனக்கு? பாண்டி அத்தை பிடிக்குமா? செல்வி அத்தை பிடிக்குமா? இல்லை இந்த அத்தையை பிடிக்குமா? ராஜா அத்தையை பிடிக்குமா? நான் யார் பாப்பா அப்படின்னு கேட்டால் அதை மட்டும் தெளிவாக சொல்கிறா. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு சில சமயம் பதில் சொல்கிறா. எந்த அத்தையை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அதை மட்டும் சொல்ல மாட்றா. இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ இந்த அத்தையை பிடிக்கும் அந்த அத்தையை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிப்பா. மகிழினிக்கு ரசஞ்சோறு நான் ஊட்டி விட்டேன். அம்மா வந்து தக்காளி சட்னியும் தோசையும் ஊற்றிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஊட்டி முடிச்சுட்டேன். தோசை ஊற்றி கொடுக்கவும் கையிலும் கண்மணியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையில் கண்மணி சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக தெரில. மகிழினிக்கு ஊட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாப்பிடுங்க மொத. சட்னி பட்டா பட்டுட்டு போகுது, வேற மாற்றிக்கலாம். சாப்பிட்டு மாற்றி விட்றேன். பாப்புமா அத்தை சாப்பிட்டு மாற்றி விட்றேன். ஏத்த சட்டினி பட்டுருச்சா? சட்டினி பட்டுருச்சா? கழட்டிடலாமா? ஸ்கர்ட்டை கழட்டிடலாமா? மீனா வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. பிள்ளை தூக்கத்துக்கு அழுதுச்சு. பால் டப்பாவில் பால் ஊற்றி கொடுக்கவும் குடிச்சிட்டே படுத்திருக்கா. இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. மணியும் மீனாவும் காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்றனால சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. நானும் காலையில் எந்திரிச்சதும் குளிச்சு கிளம்பிட்டேன். நான் வந்து தாலி செயின் மாற்றுறதுக்காக நைட்டு ஃபுல்லாக செயினை வந்து சாமி படத்துக்கு முன்னாடியே அம்மா வச்சுட்டாங்க. தாலி செயின் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து மாற்ற மாட்டேன் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கவங்களும் சொன்னாங்க. கமெண்ட்லேயும் சிலர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தான் மாற்றுறேன். இந்த கயிறு நல்லா கெட்டியாக இருக்குல்ல? இந்த கவுரு நல்லா இருக்கு, இறங்காது. அதனால பார்த்து வாங்கினேன், நல்லா பெருசாக. இல்லாட்டி முன்னாடிலாம் இந்த இதுக்குள்ளே போகவே போகாது. என்னது கயிறு இத்தினூண்டு கயிறாக வாங்கினாதான் உள்ளே போகும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்ல பெருசாக வாங்கினேன். சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருந்த தாலி செயினை எடுத்து கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து தாலியை கோர்த்து மாற்றி கட்டிகிட்டு இருக்காங்க அம்மா தாலியை கோர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு போட்டுப்பேன். சாமி படத்தை வச்சு கும்பிட்டுட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு எடுத்து போட்டுக்கேன். இந்த மயில் எங்கிட்ட இருக்கும்ல, நான் பாட்டு போத்துடணும். இல்லை பார்த்து போட்டுக்கலாம். இங்கிட்ட தான் நான் கட்டுறது, இந்த பக்கம் தானே வருது. இல்லையே மாற்றி வருது. ஆமாம், பவுத்தட்டா. ஐயோ, இப்படி வரணும். அம்மா முகப்பு மாற்றி வச்சு தலையை கோர்த்துட்டாங்க. அப்புறம் திரும்ப ஒருக்க கழட்டி மாற்றி கோர்த்து கொடுத்தாங்க.
கோர்க்கும் போது பார்த்துட்டே தானே இருந்த, சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் உன் கூட பேசிகிட்டே இருந்ததில் அதை கவனிக்கலம்மா அப்படின்னு சொன்னேன். இப்படி திருப்பி வச்சு கட்டினதை அம்மா திருப்பி இப்படி திருப்பி வச்சு கட்டி கொடுத்தாங்க. சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு திரும்ப எடுத்து போட்டுக்கிட்டேன். கமல் சென்னை போயிருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமே கடைக்கு போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில, செயின் வந்து பிரிஞ்சுட்டே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு வந்து அக்காவை கூப்பிட்டு நான் கடைக்கு போனேன். கடைக்கு போனதும் செயின் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு செயினும் மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நல்ல நாள், இன்றைக்கி தாலி வந்து கோர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு இன்றைக்கே கோர்த்து போட்டாச்சு. திரும்ப மாற்றி கோர்த்து போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருந்தது. இந்த செயின் நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்திரிச்சதும் வேலையாக தாலி செயின் மாற்றிட்டேன். அம்மா வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சுட சுட சூப் ஊற்றி கொடுத்தாங்க. மாற்றிட்டு உட்காந்து குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் சூப் குடிக்கும் போது நான் கண்மணி வயிற்றில் இருக்கும் போது அம்மா வந்து டெய்லி முருங்கைக்கீரை சூப் செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் எந்திரிச்சோடனே அதான் ஞாபகம் வந்தது. தங்கம் தூங்கி எந்திரிச்சாச்சா? மகிமா உங்க அம்மா எங்க போனா தங்கம்? அம்மா எங்க தங்கம்? அம்மா எங்க? அம்மா எங்க? அம்மா எங்க? அம்மா என் பாத்து. அம்மா காலையில அம்மா இங்க பாரு. அம்மா காலையில எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டா தெரியுமா? அவங்க என் தங்கப்பிள்ள தங்கம். அண்ணா அண்ணா தூங்குறானா இன்னும்? அண்ணா தூங்குறானா? அழகு மயிலு. உங்க அம்மா வந்தோடனே அடிச்சிடலாம். போ போ. எங்கத்த சொல்லிரு. உங்க கூட டூ போட்டுருச்சு அந்த பிள்ளை. நைட்டு விட்டுட்டு போயிட்டீங்க, இப்ப காலையில விட்டுட்டு போயிட்டீங்க. அடிச்சிருத்தங்க. அடி உங்க அம்மாவை. ஒரு அடி அடி, ஒரு அடி அடிச்சிரு. ஐயோ பாசத்துல போய் கட்டி பிடிச்சிக்கிச்சு புள்ள. தூங்கிட்டு இருக்கேன். அம்மம்மா பிடிக்குமா? சரி அம்மா வாமா நம்ம ஊருக்கு போலாம். திருப்பி முறைக்கிறது பாரு. உனக்கு வேற வேலையே இல்லையாடி? வரும்போதெல்லாம் இதவே சொல்லி பயமுறுத்துறான். அது என்னது பில்டிங்கா? கொண்டா சந்தனத்தை பாரு எடுத்து போனேன். சந்தனம் பூசுங்கள் அப்படின்ற மாதிரி. சந்தனம் மணக்குது. பாப்பா சந்தனம் எங்க வைக்கினா? வரியா? நீ அத்தை வீட்டுக்கு வரியா? நேரம் மாமா வந்திருக்கோம். பேர் வச்சவ அப்படிதான் கூப்பிடுவா. இது யாரு சாமி? இது யாரு? இது யாரு? இது யாரு? இது யாரு? மெண்டல் ஆயிடுச்சு. இது செல்வி சின்ன 3 மாசத்துலயே 30 நாட்களே ஆயிடுச்சு. அப்புறம் பசாம போயிடுவான். ரித்துக்குட்டி அத்தை ஊருக்கு போயிட்டு வரேன். பாய் பாப்பா. மகிமா பாய். இந்த முனங்கல் சத்தம் கேட்கும் போதே நினைச்சேன் நீ என்னமோ பண்றேன்னு. சம்பவம் பண்ணிட்டுதே இருக்கிறா. அன்னைக்கு கண்மை எடுத்து அடிச்சா, இன்னைக்கு வந்து பவுடர் எடுத்து அடிச்சிருக்கா. ஐயோ வெக்க வேற வந்துருச்சு. சம்பவம் பண்ணிட்டே தான் இருப்பியா? ராகம் பாடினாலே கரெக்டா போய் உட்காந்துக்கோ பாரு. எப்படி பண்ண? பண்ணு பண்ணு பண்ணு. நான் பண்ண மாட்டேன், நான் எடுத்து வச்சிருவேன். சரியா நாள்ரி. பாய். சரி பாய் சொல்லு. மகி வரியா நீயா? ஆமா. பாய் பாப்பா. பாய் சொல்லிரு. அம்மாக்கு பாய் சொல்லிரு. அம்மாக்கு பாய் சொல்லிரு. பாப்பா பாய். இங்க வர பாய். பாய் சொல்லு. அம்மா இங்க உட்காருவியாம்மா? அம்மா பின்னாடி வர. அம்மா பத்தாது. பைக்ல வரோம். அம்மா உட்காரு. அம்மா பின்னாடி பைக்ல. உங்க அண்ணனை உட்கார சொல்லிக்க. அண்ணா பா. பாய் பாய். பின்னாடி வருவாங்க.
மகிழினி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. கொஞ்ச நேரத்தில் அம்மாவை கேட்டு அழுக ஆரம்பிச்சிருவா அப்படின்றனால சமாதானப்படுத்தி இறக்கி விட்டு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்ததும் ஸ்நாக்ஸுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கமலும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.